ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க சிஸ்டர். சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்து கண்ணுலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் கண்ணில் பிடிக்காது, பிடிக்கிறதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு ஆசை வந்துச்சுனாக்கா நான் வந்துட்டு கடவுள் கும்பிடணும்னு நினைக்கிறேன். ஒரு பைக் வந்து இல்லைனாக்கா கடவுள் ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து வீட்டில் வைக்கிறேன். வீட்டில் வச்சோன்னே ரொம்ப பிரச்சனை வரணும். அதனால என்ன பண்ணுவேன், எடுத்து பெருசு வச்சுருவேன். கடவுள் ஃபோட்டோ எடுத்துனாலும் எடுத்து பெருசு வச்சுருவேன். எத்தனை வைக்கிற கும்பிடணுன்ட்டு பிரச்சனை வர எடுத்து பெருசு வச்சுருவேன். பைபிள் கூட அவ்வளோதான் வாங்கி யாருன்னா கொடுத்துருவாங்க, வாங்கி நம்ம வீட்டில் வைக்கிறேன். ரொம்ப பிரச்சனை வந்துடும், தூக்கி எடுத்து பெருசு வச்சுருவேன். அதுக்கப்புறம் எனக்கு நான் காற்றெல்லாம் பிடிச்சின்னு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அதுக்கு சர்ச்சுக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்து இப்போ நல்லா இருக்கிறேன். நான் சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி என்கிட்ட சாப்பிட்றதுக்குள்ளே எனக்கு சாப்பாடு இருக்காது, ஒரு நல்ல ட்ரெஸ் போடுறதுக்கு இருக்காது, ஒரு நகை இருக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன் நான். அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வந்த பிறகு கடவுள் வந்து 2 வண்டியை கொடுத்தாரு, வீடு டீஸ்ட் போட வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் கடவுளுக்குள்ளே வந்து 7 சொல்லுனாங்க, 2 வண்டி டீஸ்ட் போட்டுருக்கேன். இப்போ நல்லா இருக்கும். குடும்பத்தை ரொம்ப பிரச்சனைலாம் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நான் எங்கள் வீட்டில் பிரச்சனையே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நான் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக எங்கேயுமே நான் வேலை சபைகளுக்கெல்லாம் போக மாட்டேன். அதாவது நான் ரோமன் கத்துலேருந்து வந்தேங்க. நான் இன்னொரு சபைக்கு போயிட்டு இருந்தேங்க. நான் எனக்கு ஓகே கடவுள் வார்த்தைகளை நல்லா எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. வார்த்தை என்னென்ன கனெக்டிங் வேர்ட்ஸு எல்லாமே இது பண்ணாங்க. எனக்கு ஒரு ஆவிக்குரிய சபையை வேணும் அப்படின்னு நான் வேண்டிட்டு இருந்தேன். கடவுள் என்ன இங்கே கூப்பிட்டு வந்துருக்காரு. சபைக்கு நான் நன்றி சொல்கிறேன், ஃபஸ்ட்டுக்கு நன்றி சொல்கிறேன். இப்படி ஒரு சபை எனக்கு கடவுள் கொடுத்துருக்கு ரொம்ப பெரிய கிருபை. நான் வந்துட்டு டிகிரி படிக்கலைங்க. எனக்கு டிகிரி படித்தா இருந்தால் தான் அந்த வேலையை கொடுப்பாங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆஃபீஷியலுக்கு. ஆனால் டிகிரி படிக்கலைன்னா கூட எனக்கு அந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க. சம்பளமாக நான் 50 எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் 50,000 எனக்கு கொடுத்துருக்காரு. மேலே வந்து நான் ஃபஸ்ட்டு கெஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு கடவுளுக்கு எப்பவுமே எல்லாமே செஞ்சுடுவேன். ஃபஸ்ட்டு ஏன்ச்சா கூட முந்தி போட்டு ஏன்ச்சு ப்ரே பண்ணிட்டு சார்